தினேஷா எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? ஐபிஎல் பார்ப்பீங்களா? ஆமாம். யார் ஃபேன்? ஆர்சிபி. சூப்பர்ண்ணே. நானும் ஆர்சிபி கோலி ஃபேன். போடா பேரிக்க மாட்டியா? ஆமாம். இப்போ ஒரு ஸ்லோகன் கான்டெஸ்ட் நடக்குது. அதை யார்கிட்டலாம் சொல்ல வச்சோன்னா, இப்போ தெரியாதவங்கள்ட்ட போய் சொல்ல வச்சோன்னா எங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கிடைக்கும். எங்கள் டீம்மேட்டுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கிடைக்கும். ஐபிஎல் போய் பார்க்கலாம். அதை நான் சொல்லதை நீங்கள் திருப்பி சொல்லணும். சொல்லுவீங்களா? ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. நீங்கள் சொல்லதால எங்களுக்கு வாழ்க்கையே இருக்கு. டிக்கெட் கிடைக்கும், ஃப்ரீயாக டிக்கெட் கிடைக்கும். 1500 டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கும். சரி சொல்லுவீங்களா? சும்மா சொல்லுங்க. நான் சொல்ல சும்மா திருப்பி சொல்லுங்க, அவ்வளோதான். சரிங்களா? இதில் சொல்லணும், நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். மொக்கையாக தான் இருக்கும். வா சொல்லு. ஆளுமா டோலுமா? டேய் தம்பி சொல்லுடா. டே ஒன்னால எனக்கு டிக்கெட் கிடைக்கும்னு நீ சொல்ல மாட்டியா? இப்படி பேசியே அழிஞ்சு போறேன். சொல்லு. ஆளுமா டோலுமா? டேய் இது நாங்கள் பிசிசிஐக்கு அனுப்புவோம்டா. அவங்க வந்து கூட்டா யோசிச்சு வேற நீ சொல்லு. ஆர்சிபி ஃபேனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியாடா? சப்போர்ட் பண்ணியா? ஏசால கப் நம்மளே சொல்லு. அதே சொல்லு. அதான் அப்படி சொல்லாத. நம்ம ஆர்சிபி சொல்லக்கூடாது. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? நாளைக்கு மேட்ச் இருக்கு. நம்ம பாஸ் ஆகிறோம், வெற்றி போறோம், கப் அடிக்கிறோம். இந்த வாட்டி எடுப்பாங்க. நீ சொல்லு. ஆர்சிபி ஃபேனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா? இங்கே பாரு, சோப்பு கலர் சட்டை போட்டுருக்க. ஆர்சிபி ஃபேனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா? இருந்து சொல்லிட்டு போகணும். வீடுங்க மார்த்தாண்டா. நானும் மார்த்தாண்டா. மத்தியா மார்த்தாண்டம். ஆர்சிபி அப்படியே ஒரே ஒரு நடவு ஊழ விட சொல்ல மாட்டியா? ஒரு ஸ்லோகம் சொல்ல மாட்டியா? மொபைல் ஒத்தரா எல்லா இடத்தையும் மொத்தம் பாரு. நான் வந்து பிசிசிஐக்கு தான் அனுப்புவேன். சரி ஓகே. சரி தேங்க்ஸ். ஓகே, அதை நான் சொல்லதை நீங்கள் திருப்பி சொல்லணும். திருப்பி சொன்னா எனக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கிடைக்கும். விராட் கோலி மீட் பண்ணலாம். இப்போ ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க தெரியுமா? கடைசியாக விராட் கோலி சைன் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் சொல்லதை நீங்கள் திருப்பி சொல்லணும். இது ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். இதை நான் வந்து அங்கே அனுப்புவேன். ஐபிஎல் கமிட்டிங்க அனுப்புவேன். அவங்க வந்து யார் நிறைய பேருக்கு சொல்ல வைக்காங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுப்பாங்க. நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. நான் சொல்ல திருப்பி சொல்லுவீங்களா? சொப்பன சுந்தரி. சொல்லுங்க. சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? அது 3 வாட்டி சொல்லணும். சொப்பன சுந்தரி உன்னை யார் வச்சிருக்கா? 3 வாட்டி சொல்லணும். சொப்பன சுந்தரி உன்னை யார் வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி உன்னை யார்? அதை அப்படி சுத்திட்டே சொல்லணும். வாங்க சொல்லுங்க. சொப்பன சுந்தரி உன்னை வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி உன்னை யார் வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி உன்னை யார் வச்சிருக்கா? கிரிக்கெட் பார்ப்பீங்களா? கிரிக்கெட்டில் ஏதாவது பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது, அது தெரியுமா? இப்போ ஸ்லோகன் கான்டெஸ்ட் வச்சுருக்காங்க. அதில் வந்து தெரியாதவங்களை பிடிச்சி சொல்ல வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அங்கே அனுப்புனா ஃப்ரீயாக டிக்கெட் கொடுப்பாங்க. பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஃப்ரீ ஐபிஎல் டிக்கெட் கொடுப்பாங்க. சரிங்க, நான் சொல்ல திருப்பி சொல்லுவீங்களா? இங்கே கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. ஆத்தாடி என்ன உடம்பு சொல்லுங்க. ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டே சொல்லுங்க. ஆத்தாடி என்ன உடம்பு சொல்லுங்க. பரவாயில்லைங்க சொல்லுங்க. ஸ்டெப்பு போடுங்க. என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? சும்மா எப்படி வச்சு ஆத்தாடி என்ன உடம்பு போடுங்க. அண்ணே இல்லை, நான் சும்மா சொல்லுங்க. அதான் ஆத்தாடி என்ன உடம்பு அங்கங்க பச்சை நரம்பு அடையாள சில்ல தழும்பு. அது ஒரு கூட சொல்லுங்க. ஆத்தாடி என்ன உடம்பு அங்கங்க பச்சை நரம்பு அடையாத சின்ன தழும்பு. தேங்க்ஸ். ஐபிஎல் மேட்ச் பாருங்க. 28ஆம் தேதி வருவேன். கேவலம் ஒரு முறுக்கு காய் இவ்வளவு பெரிய சேசிங்க. பெங்களூர் மேட்ச். ஆமா சரிங்களா? விராட் கோலி சைன் போட்டு தருவார். செல்ஃபி எல்லாம் எடுத்து தெருக்கி விடும். இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. நான் தம்பி இங்கே வாங்க. சும்மா இது ஒரு பிராங்க் ஷோ. அதை உள்ள கேமரா வச்சுருக்கோம். ஆமாம், இப்படி யாரை கேட்டால் நான் போய் சொல்லிடாதீங்க. சுற்றி பாருங்க, கை காமிங்க. குரங்கு சேட்டைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்கள். குரங்கு சேட்டைகளுக்கு சொல்லுங்கள்.
குரங்கு சேட்டைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐபிஎல் பார்ப்பியா? ஏவா ஐபிஎல் பார்க்க மாட்டியா? கிரிக்கெட் தெரியுமா? இப்போ ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு ஸ்லோகன் கான்டெஸ்ட் நடக்குது. அதில் என்ன, நான் சொல்லதை நீ திருப்பி சொன்னான்னா எனக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கிடைக்கும். சொல்லுவியா? நான் சொன்னதை திருப்பி சொல்லுவியா? ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எதிர்த்தாப்புல பூச்சாண்டி உட்காந்துருக்கேன், அப்புறம் பிடிச்சி கொடுத்துருவேன். சரியா? 5 நிமிஷம் தான். சரியா? இங்கே சைக்கிள் இதில் ஏற்று 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 ஸ்டாண்டு போடு. என்ன சொல்லணும்னா, ஆளுமா டோலுமா சொல்லு. விசாலங்கடி மாலுமா தேய்ச்சி கலிஜின்னு அறிவருக்காடா உனக்கு. அது இப்படி வச்சு சொல்லணும். அறிவருக்காடா உனக்குன்னு இப்படி சொல்லணும். சொல்லு ஒரு கோடி சொல்லு. அப்படி இல்லை, ஆள் ஃபுல்லாக சொல்லு. என்னடா நடக்குதுங்க? தெரியல. லவ் அது இந்த சைக்கிளை 3 தடவை சுற்றி சுற்றி சொல்லணும். சரியா? வா ஃபாலோ பண்ணு. சைக்கிளை ஸ்டாண்டு போடு. ஏன்னா பின்னாடியே வா. ஆளுமா டோலுமா ஸ்டெப்பு போட்டுடுவா. அலுமா டோலுமா இப்படி ஸ்டெப்பு போட்டுருவா. ஸ்டெப்பு போடு. அப்போ நான் ஸ்டெப் இப்படியாது போடு. சரியா? வா. ஆளுமா டோலுமா விசாலங்கடி மாலுமா தேய்ச்சி கலீஜின்னு அறிவிருக்காடா உனக்கு. நீ இந்த சைடு இப்படி. ஏய், உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? அலுமா டோலுமா விசாலங்கடி மாலுமா தேய்ச்சி கலீஜின்னு அறிவிருக்காடா உனக்கு. சரியா? சரி, நான் ஒரு ரவுண்டு போட்டா? ஒரு ரவுண்டு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரி போயிட்டு வா. நல்லா படி. என்ன எந்த ஸ்டாண்டர்ட் படிக்க? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்க? 8ஆ? இப்படி பலூன் மாதிரி வச்சுருக்க. தம்பி 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 இங்கே வா. ப்ராங்க் ஷோ ப்ராங்க் ஷோ டிவிலேருந்து வந்திருக்கோம். ப்ராங்க் ஷோ கை காமிச்சிரு. குரங்கு சேட்டைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. குரங்கு சேட்டைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. குரங்கு சேட்டைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐபிஎல் பார்ப்பீங்களா? என் பேர் விஷ்ணு. ஐபிஎல் பார்ப்பீங்களா? பார்ப்பீங்களா? விஷ்ணு. உங்கள் பேர்? இந்த காலேஜ் படிக்கீங்க? இப்போ ஒரு கான்டெஸ்ட் நடக்குது, ஸ்லோகன் கான்டெஸ்ட். எங்கெங்கே சுனாமி வருது, ஓ வீட்டை பக்கம் வர மாட்டேங்குது. இதில் நீங்கள் நான் யார்கிட்டையெல்லாம் சொல்ல வச்சானோ ஃப்ரீயாக டிக்கெட் கிடைக்கும். நிறைய விட்ட சொல்ல வச்சேன். இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட், நீங்கள் ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் எனக்கு. சரிங்களா? ஃப்ரீயாக டிக்கெட் கிடைக்கும். நான் சொல்லதை நீங்கள் திருப்பி சொல்லணும். திருப்பி சொன்னால் மட்டும் போதும். நான் ரெக்கார்ட் பண்ணேன். இதை நான் அங்கே அனுப்புவேன். அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க எவ்வளோ வேட்டை சொல்ல வச்சுருக்காங்க. ஃப்ரீயாக டிக்கெட் கிடைக்கும். 6500 டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கும். சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன். அதை திருப்பி சொன்னால் போதும். நாங்கள் இதில் வாங்க. கொஞ்சம் ஆக்ஷன் எல்லாம் வச்சு சொல்லணும்ண்ணா. வீடியோவில் இது ரெக்கார்ட் ஆகும். ஆக்ஷன் வச்சு வேணால் அந்த வாய்ஸை அவங்க கேட்பாங்க, மாடுலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? சந்தையில் சவு மிட்டாய் விற்கிற மாதிரி இருக்கேன். சொப்பன சுந்தரி. நீங்களும் சொல்லுங்கள். உங்களை யார் வச்சிருக்கா? இந்த கார் வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்போ யார் வச்சிருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். சொப்பன சுந்தரி உங்களை யார் வச்சிருக்கா? கார் வச்சிருந்த சொப்பன சுந்தரி உங்களை யார் வச்சிருக்கா? இப்போ இதை ரவுண்டாக சுற்றி சுற்றி சொல்லணும். வாங்க ஒரே இருக்கா. என்ன ஃபாலோ பண்ணுங்க. சொப்பன சுந்தரி இப்படி ஸ்டெப்பு போடுங்க. ஸ்டெப்பு போடுங்க. ஆனால் அவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் பண்ணணும். ஸ்டெப்பு போடுங்க. உன்னை யார் வச்சிருக்கா? இந்த கார் வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்போ யார் வச்சிருக்கா? அவனையும் கூப்பிடுங்க. தம்பி இங்கே வாடா. இவனை வித்தியாசம் ஒன்று பண்ண. உங்கள் ஃப்ரெண்டா? கலாய்ச்சி விடுவோமா? சும்மா கலாய்ச்சி விடுவோம். வாங்க. உருளை சொல்லுவான். இது உருளை சொல்லுவான். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். தம்பி பேர் விஷ்ணு. ஐபிஎல் பார்ப்பீங்களா? யார் ஃபேன்? டோனி ஃபேனா? சிஎஸ்கே ஃபேனா? நான் ஆர்சிபி ஃபேன். ஒரு கான்டெஸ்ட் நடக்குது. கடைசியில் பால் எல்லாம் சைன் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அந்த கான்டெஸ்ட் தான்.
இப்போ நான் சொல்லதை நீங்கள் திருப்பி சொன்னாங்கன்னா நான் இதை அங்கே அனுப்புவேன், அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அனுப்பியிருக்கேன், பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணணும். ஆளுமா டோலுமா இசா லங்கடி மாலுமா தேய்ச்சி கலீஜுன்னு அறிவு இருக்காடா உனக்கு, இப்படி சொல்லுங்க. இவங்களை பார்த்து சொல்லுங்க, அறிவு இருக்காடா உனக்கு, இப்படி சொல்லுங்க. அறிவு இருக்காடா உனக்கு, அறிவு இருக்காடா உனக்குன்னு. அதை நம்ம இப்படி சுற்றி சுற்றி சொல்லலாம். வாங்க. வாழ்க்கையில நான் பட்ட அனுபவத்தை வச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். சுத்துங்க. அலுமா டோலுமா, நீங்களும் சொல்லுங்க. இசா லங்கடி மாலுமா தேய்ச்சி கலீஜுன்னு அறிவு இருக்காடா உனக்கு. தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ். இது ஒரு பிராங்க் ஷோண்ணா, கேமரா இருந்தா இருக்கு. குரங்கு சேட்டைகள்னு சேனல் யூடியூப்ல. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த காலேஜ்? இந்த ஸ்காட் காலேஜ் தானே. எல்லாட்டையும் சொல்லுங்கண்ணா.